ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, இதை செய், உன் உயர்வை யாருமே தடுக்க முடியாதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் எதை செய்தால் உயர்வை தடுக்க முடியாதுன்னு ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கற்றுத்தந்து அதை நேராக உங்களை நடத்த ஆண்டவர் விரும்புகிறார். எது நமக்கு வேணும் அப்படின்னா, நீதிமொழிகள் 28:20 இவ்வாறாய் பார்க்க முடிகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. நம்முடைய ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார்னா, உண்மையை தான் எதிர்பார்க்கிறார். நம்ம உண்மை உள்ளவன் என்று கருதி தான் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். அப்படி என்றால் நாம் முதலாவது கர்த்தருக்கு உண்மையாக இருக்க வேண்டும். இன்றைக்கி அநேகர் கர்த்தருக்கு உண்மையாக இல்லை, ஆண்டவருக்கு உண்மையாக இல்லாதது நிமித்தம்தான் அவருடைய வாழ்க்கையில் உயர்வை என்ன செய்ய முடியலை, கர்த்தர் வைத்திருக்கிற உயர்வை அடைய முடியலை. நீங்கள் எதிலெல்லாம் கர்த்தருக்கு உண்மை இல்லாமல் இருக்கிறீங்க? ஆண்டவருக்கு கொடுக்குற நேரத்தில் உண்மையாக இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகிறதுல உண்மையாக இருக்கிறீங்களா? ஆண்டவருக்கு கொடுக்குறதுல உண்மையாக இருக்கிறீங்களா? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறதுல உண்மையாக இருக்கிறீங்களா? அது மாத்திரமில்ல, ஜெப நேரத்தில் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரம் முழுவதும் செல்ஃபோனுக்கு கொடுக்குறீங்களே, இன்டர்நெட்டுக்கு கொடுக்குறீங்களே, மற்ற மனுஷனுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்களே, ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறீங்களா? இவரை ஏன் உங்கள் உயர்வு வரலை அப்படின்னா, நீங்கள் உண்மையாக கர்த்தருக்கு இருக்கணும். ரெண்டாவது, நமக்கு கொடுத்த குடும்பத்தில் உண்மையாக இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ளே என்ன செய்யணும்? இன்றைக்கி அநேகருக்குள்ளே உண்மை இல்லை. கணவன் மனைவிக்குள்ளே உண்மை இல்லாதது நிமித்தம்தான் நம்ம கர்த்தர் தந்த குடும்பத்தை நாம் அநேக ஆசீர்வாதத்தை குடும்பத்தில் என்ன செய்ய முடியலை, பார்க்க முடியலை. பிள்ளைகள் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட உண்மையாக பேசுகிறீங்களா? அது மாத்திரம் மனைவி உங்களுடைய கணவனார்ட்ட உண்மையாக பேசுகிறீங்களா? அது மாத்திரமல்ல, கணவனார் தன் மனைவிட்ட உண்மையாக பேசுகிறீங்களா? எல்லாத்தையும் உண்மை இருக்குதா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பேச்சில் உண்மையாக இருக்கணும், செயலில் உண்மையாக இருக்கணும். எல்லா காரியத்திலையும் தேவன் உண்மை என்ன செய்கிறார், எதிர்பார்க்கிறார். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் என்ன செய்ய வேண்டும், நம்ம சொல்ல தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் நிறைய பேருக்குள்ள பொய் நாவி, பொய் யார் சொல்லுவா? பிசாசு தான் சொல்லுவான். அப்போ நம்ம பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னாலே நம்ம பிசாசை பின்பற்றிட்டோம்னு அர்த்தம். இன்றைக்கி பொய்யை களைந்து மெய்யை பேச ஆரம்பிங்க. குடும்பத்தில் உண்மை, வேலை பார்க்கிற இடத்துல நீங்கள் கிறிஸ்துவை எப்படி காண்பிக்க முடியும்? அவர்களுக்கு உண்மையாக வேலை செய்கிறது நிமித்தம்தான். அந்த வேலை செய்கிற இடத்துல உங்களை உண்மை உள்ளவர்கள் என்று பார்க்கணும். யோசேப்பு அன்றைக்கு போத்திபாருடைய வீட்டில் இருக்கிறான். போத்திபாருடைய வீடு முழுவதும் அவனுக்கு ஒப்புவிக்கப்பட்டிருந்தது. அவனுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு, அவன் போன இடம் ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு யோசேப்பிடத்தில் காணப்பட்ட அந்த உண்மை தான் அவனுக்கு எல்லா ஆசீர்வாதமும் உயர்வும் கொண்டு வந்தது என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் உண்மையை தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் உண்மை எப்போ உண்மை இல்லாமல் போகிறோம் அப்படின்னா, தேவனை குறித்த அறிவு இல்லைன்னா நமக்குள்ள உண்மை இருக்காது. தேவனை அறிய தான் நமக்குள்ள உண்மையே என்ன செய்யும், வரும். இந்த வேத வசனத்தை நீங்கள் நல்லா படிக்க உங்களுக்குள்ள இந்த பாவம் எதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாதது என்றெல்லாம் நம்மளை விட்டு போயிடும். அவனை தேவனை குறித்த அறிவு வர நீங்கள் பேச்சில் உண்மையாக இருப்பீங்க, நடத்தையில் உண்மையாக இருப்பீங்க, பிற காரியத்தில் உண்மையாக இருப்பீங்க, உங்களை நடக்கிற எல்லாவற்றிலையும் உண்மையாக இருக்கணும் பிரயாசப்படுவீங்க. இப்படி இருந்து பாருங்கள், இதை மட்டும் செஞ்சு பாருங்கள், உங்கள் உயர்வை எந்த மனுஷனாலும் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாதுங்க. நீங்கள் தான் நினைக்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்கன்னா, எனக்கு இவங்க தடுத்துட்டாங்க, அவங்க தடுத்துட்டாங்க, இவங்க மூலமாக தான் தடை வந்துருச்சு. நீங்கள் உண்மை இல்லாதது தான் தடை. நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்கள், உங்கள் உண்மையை எந்த மனுஷனாலும், இதை நம்ம பாணியில் சொல்லணும்னாலும் எந்த கொம்பனாலும் உங்கள் உயர்வை என்ன செய்ய முடியாது, தடுக்கவே முடியாது. ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, உடைய பிள்ளைகள் உண்மையாக எல்லாவற்றிலும் இருந்து தேவன் தருகிற உயர்வை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். அப்படியே உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.